ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான பனானா பிரெட் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ப்ரோக்ரஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 6 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்ததாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 6 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 3 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி பவுலில் சேர்த்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணும்போது நம்மளுக்கு குட்டி குட்டி பீஸ் அங்கங்கே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அது ப்ரெட்டாக சாப்பிடும் போது அங்கங்கே வாயில் தட்டுப்படும். அது மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரியும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பழம் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்து இதில் 1/2 கப் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 6 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாழைப்பழத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால நான் 6 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததும் அடுத்து காய்ச்சி ஆற வச்ச 3/4 கப் பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. அடுத்து இதில் 2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பட்டைப்பொடி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததும் எந்த டின்ல பேக் பண்ண போறீங்களோ அந்த டின் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் லைன் பண்ணிக்கோங்க. கலந்த மாவை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாழைப்பழத்தை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி சேர்த்துருங்க. வாழைப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் வால்நட் கூட நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதே டெம்பரேச்சரில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பனானா பிரெட் சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இது பேக் ஆகிறதுக்கு டோட்டலாக எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லை. கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து கட் பண்ணும் போது தான் ஸ்லைசஸ்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக ஸ்லைஸ் வந்திருக்கு. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா மாய்ஸ்டாகவும் இருக்குது. பாருங்க, இடையில அந்த குட்டி குட்டி பனானா பீசஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி அதில் பட்டைப்பொடி செய்திருக்கோம் இல்லையா, அது இன்னுமே மணமாக இருக்குங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. சுவை அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான பனானா பிரெட் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். ஸோ பாருங்கள் இது எப்படி பேக் ஆகி வந்திருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பனானா பிரெட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.